அம்மா 22/3/2026 சர்வ உலகத்துக்கு அம்மா பத்ரகாளி அம்மனே, இந்த உலகத்திலேயே அம்மா உன்னை விட்டால் கதி இல்லைம்மா. இந்த உலகத்தில் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, உங்கள் ராசி என்ன, நட்சத்திரம் என்ன, லக்னம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும். அதுவே உங்களுக்கு 100% வெற்றி தராது. அது ஒரு 30% தான். பேப்பரில், ஜோதிடம், டிவியில் வர்றதெல்லாம் பொது கணிப்பு. நீங்கள் ஒவ்வொரு ராசிக்காரனும் இப்போ தெரிஞ்சுக்கணும், இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது, என்ன புத்தி நடக்கிறது. அதுதான் சாமி உங்களுக்கு வாழ்க்கையே தலைகளாக மாற்றிடும். அது 26ஆம் தேதி மாறுது. எனக்கு தெரிஞ்சு துர்காதேவியும் மகாலட்சுமியும் பத்ரகாளியும் சர்வ உலகத்துக்கு அம்மா. இந்த அம்மனுடைய அருள் என்பது சாதாரணமான நிலைப்பாடு இல்லை. ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த பத்ரகாளி ஒருத்தி தான் 9 கிரகத்தையும் தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவள். நம்ம என்ன நினைக்கிறோமோ சத்தியம் 100 மடங்கு வெற்றி ஆக்கிடுவா. எனக்கு தெரிஞ்சுங்க, நான் பொது வாழ்க்கையில் 2056 வருஷத்துக்கு முன்னே நான் பொது வாழ்க்கையில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தேன். சரியான அனுபவம் 50 வருஷம். இந்தியாவினுடைய கிங் மேக்கருங்க போங்க. இல்லைன்னா இங்கே 9 முதலமைச்சர் வந்திருக்காங்களா, 5 கவர்னர் வந்திருக்காங்களா, 2 பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா ஃபேமிலி, நரசிம்மராவ் ஃபேமிலி வந்திருக்காங்களா, 5 மத்திய அமைச்சர், 27 அமைச்சர் பெருமக்கள், இந்தியாவில் இருக்கிற டாப் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சீஃப் செக்ரட்டரி டிஜிபி, இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 கோடீஸ்வரர், நம்பர் 1 பீடாதிபதி மடாதிபதிகள், இந்தியாவே எங்கள் அம்மா கிட்ட வந்த திருவண்ணாமலை கிரிவல பாதை, நவலிங்க நவசக்தி பத்ரகாளி கோயில். இந்த 2026 தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தலும் புதுச்சேரி மாநிலத்தில் நடக்கிற தேர்தலும் மிகப்பெரிய கோரத்தாண்டவம் நடக்கும். பெரும் செல்வாக்கு உள்ளவன் செல்லா காசாக போவான். பணபலம், ஜாதி பலம், படை உலம் மண்ணை கவ்வான். அருள் உள்ளவன், தானம் செய்கிறவன், தர்மம் செய்கிறவன், யாகம் பண்ணுறவங்க. உங்களுக்கு தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு குடும்பத்திலையும் வருஷத்துக்கு ஒரு யாகம் பண்ணுங்க. யாகம்னா முக்கியங்க. வீட்டில் பண்ணுங்க, கோயிலில் பண்ணுங்க, ருத்ர யாகம் பண்ணுங்க, சண்டி யாகம் பண்ணுங்க, பிரித்திங்கா யாகம் பண்ணுங்க. இப்போல்லாம் சண்டி யாகமெல்லாம் 3 லட்சம், பிரித்திங்கா யாகமெல்லாம் 5 லட்சம், 7 லட்சம், 50 லட்சத்தில் யாகம் பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. ஒருத்தர் சாவடிக்கிறதுக்கே பூஜை பண்ணுறான். கேரளாவில் சூனியை வச்சு விடுறான், கணவன் மனைவியை பிரித்து விடுறான், குடும்பத்தை பிரிச்சிடுறான். ஒரு குடும்ப தலைவன் மனநோயாளி மாதிரி மாற்றிடுறான். கணவனை விட்டு பொண்ணு ஓடி போயிடுறான். பிள்ளைகள் ஒழுக்கம் இல்லை, சத்தியம் இல்லை. அங்கே எங்கே பக்தி இருக்கோ, எங்கே இருக்கார் கடவுள்? அதனால் உங்கள் எல்லாருக்கும் ஒழுக்கம் வேணும். நான் புத்தர் மாதிரி பேசுகிறேன், ராமர் மாதிரி பேசுகிறேன், வள்ளலார் மாதிரி பேசுகிறலாம் நீங்களே ஏமாற்றிக்கிறதுக்கு போகிறோம். நல்ல தர்மம் பண்ணுங்க சாமி. இன்றைய பூஜை அமெரிக்கா விஜயநாராயண் குடும்பத்தின் சார்பிலும், அவங்க 2 மகள் ஆனந்தமாக வாழ்வதற்கும், அமெரிக்கா கமலராமசாமி அவங்க குடும்பமும், அவங்க 2 பிள்ளைகள் பல்லாண்டு வாழ என்னுடைய அனைத்து மகாசக்தி பத்ரகாளி அம்மனும், உலகத்தில் வாழும் அனைத்து சக்தி பக்தர்களும் எல்லார் பிரார்த்தனை வெற்றியாகி நீ துணையாக இருந்து எனக்கு நல்ல அருள் புரிவாய் என்று நம்புகிறேன். என் தேகம் உன் தேகம், என் உயிர் சிவன் கொடுத்தது, எனக்கு ஞானம் கொடுத்தது சிதம்பரம், எனக்கு அருள் கொடுத்தது பத்ரகாளி. இப்போ 2026 உலக அளவில் பேர் புகழோட போகிறோன்னா அது வராகி அம்மன் தான். சத்தியம் சத்தியம் சத்தியம். ஆகவே ஒவ்வொரு பக்தர்களும் பத்ரகாளி திருவடியை பற்றுங்க, வராகி அம்மன் திருவடியை பற்றுங்க, சிவன் திருவடியை பற்றுங்க, பெருமாள் திருவடியை பற்றுங்க, கணபதி முருகன் பக்தர்கள் முருகனை பற்றுங்க. ஒவ்வொரு குலதெய்வத்தையும் மறக்காமல் பற்றுங்க. உங்கள் அப்பா அம்மா தாங்க முதல் தெய்வம். உங்கள் தாத்தா பாட்டி இல்லைன்னா நீங்கள் இல்லைங்க. நீங்கள் ஆனந்தமாக வாழணுன்னா உங்கள் மனசு உண்மையாக இருக்கணுங்க, சத்தியமாக இருக்கணுங்க.
உடம்பெல்லாம் நோய், உடம்பெல்லாம் பிணி, எப்படிங்க காப்பாற்ற முடியும்? அகால மரணம், அகால நோய்கள், உலகமே அழிஞ்சு கொண்டு இருக்கு. போர். அம்மா தான் எல்லாரும் நல்லவங்களை காப்பாற்றணும், நல்லவர்கள் புரியணும்.